गाइस எப்பவும் போல நம்மளோட லாங் வீடியோக்கு உங்களை வர இருக்கு. ஸோ இந்த வாட்டி நம்ம லாங் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இப்போ இந்த புதுசாக வாங்கியிருக்க ஒரு ரிங் லைட் தான். ஸோ இந்த ரிங் லைட்டு நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதுக்கான ஃபுல் ரிவ்யூவும் அப்புறம் இதை பற்றி டீட்டெயில்ஸ் இது நல்லா இருக்கா இல்லையா இது எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அன்பாக்சிங் முன்னாடி இங்கே ஏதோ ஒரு ஃபோன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது உள்ள ஒரு லெட்டர் மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் நமக்கு வேணாம். இப்போது இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். எல்லாமே இருக்குது. அதான் ஸோ இது எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு மொபைல் ஸ்டாரில் கொடுத்துருக்காங்க. ஆயாக்கிட்ட கொடுத்தா வச்சுட்ருப்பாங்க. இப்போது வந்து முதல்ல இது எடுத்து பாருங்கள். அது இந்த லைட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாம் கடைசியாக காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபோனை வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு அடாப்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. பேப்பருக்கு முன்னாடி இங்கே ஏதோ ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளோட இதில் வைக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு அமேசான் பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதான் இது எப்படி மாட்டோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா அது இல்லை. சும்மா அதை பற்றி சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் உங்களுக்கு நீங்களே வந்து உங்களுக்கு வாங்கினதுக்கப்புறம் படித்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் எங்கள் ஆயா கவர் கொடுத்துருக்காங்க. வாங்க வந்து இந்த ஸ்டாண்டை பார்ப்போம். ஓகே, இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அதான் எல்லா ஸ்டாண்டும் இருக்க மாதிரி ஒரு 3 சைடு எதுவாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இதை உங்களுக்கு அப்பயே காமிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரில, நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ரிங் லைட்டு. இது வந்து 10 இன்ச் ரிங் லைட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 இன்ச் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரில. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஒரு அடாப்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடாப்டரில் நம்ம எல்லாமே இருக்குது. ஆன் ஆஃபு, பவர், லைட்டு கம்மி பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாம் லாஸ்ட்டாக காட்டுறேன். இப்போது இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதை என்னென்ன பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட இந்த ஸ்டாண்டு. ஸோ நெக்ஸ்ட் இது ரிம் லைட்டு, இது இந்த ஸ்டாண்டு, இது ஸ்டாண்டு. ஓகே, இப்போ இந்த அசம்பிளில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இது எல்லாத்தையும் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிம் லைட் எடுத்துக்கோங்க. இந்த ரிம் லைட்டில் இந்த ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டாண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருந்தனால இந்த ஸ்க்ரூவை வச்சு உங்களால் இந்த இது பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இது போட்டு இதில் டைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு வந்து இது எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட ஃபோன் ஸ்டாண்ட் தான். அந்த ஃபோன் ஸ்டாண்ட் முன்னாடி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூவை முதல்ல கழட்டிக்கோங்க. ஸ்க்ரூவை கழட்டிட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு அதுக்கப்புறமா இது உள்ளே விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை அதான் இது கூட வந்து இதை லாக் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். முதல்ல இதை உள்ளே விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்புறமா தான் இதை எடுத்து இதை வைக்கணும். ஸோ இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாதிரி வந்து உள்ளே போட்டுருங்க. ஸோ உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா போதும். அது பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நகர மாதிரி பார்த்தீங்களா. இப்போது இப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாகிடும். உங்களுக்கு வேணால் எவ்வளோ வேணும் டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் எப்படி வேணால் இந்த இதில் வந்து வளைக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு பாட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு பாட்டில் பார்த்தீங்கன்னா இது அந்த இது ரிம் லைட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது இருக்கா. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இதை சொருகணும். ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து நீங்கள் இதில் டைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை டைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டைட் பண்ணிவிட்டு இதை வந்து இது எடுத்துக்கோங்க. ஸோ இதை எடுத்து இந்த ஸ்க்ரூவை எடுத்து இந்த ஹோல்ஸில் சொருகணும். ஸோ இந்த ஹோல்ஸில் சொருவி டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு நீங்கள் லூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் இதை மூவ் பண்ண முடியும். ஸோ அப்புறம் இதை மூவ் எப்படி வேணால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா அது உடையறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது.
பாருங்கள் ஸ்க்ரூ தனியாகவே கழட்டி வரது கூட இது இருக்குது. ஸோ அதனால் பார்த்து லூஸ் பண்ணுங்கள், பார்த்து டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ரிங் லைட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட கனெக்ஷனை கொடுத்து இது பண்ணிட்டா ஓகே. முதல்ல இப்போ நம்ம இது பிரிப்போம் வாங்க. ஓகே, இதை இப்போ கழட்டிட்டு தூக்கி போட்டுருங்க. ஸோ இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒயர் நல்லாவே பெருசாகவே இருக்குது. இந்த ஒயரு இது வரைக்குமே வருது. ஸோ நெக்ஸ்ட் இந்த அடாப்டரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வெறும் டேரெக்டாக இது கனெக்ட் பண்ணுற மாதிரிலாம் ஒரு அடாப்டர் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ஜர் பிளக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் உங்களால் கரண்ட்டில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அது இப்போ நம்ம ஒரு சார்ஜர் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு சார்ஜர் ஒயர் எடுத்துக்கலாம். ஸோ அதுலேருந்து எடுத்துக்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நாங்கள் இந்த இதோட 45 வாட்ஸ் சார்ஜர் அடாப்டர் எடுத்துருக்கோம். ஸோ இப்போது நம்மளோட ரிங் லைட்டோட இது எடுத்து இதில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம இதை தூக்கி டேரெக்டாகவே கரண்ட்டில் சொல்லணும்னா நம்மளுக்கு ரிங் லைட் ஆன் ஆகும். ஸோ வாங்க இப்போ எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளோட இந்த சார்ஜர் அடாப்டர் இருக்குது. இப்போது என்கிட்ட ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்கிட்ட இந்த இது இருக்கா, இப்போ நான் இதில் வந்து கனெக்ட் பண்ணேன். நான் கனெக்ட் பண்ணி இதை ஆன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மாலாம் அப்படியே எரிஞ்சிட்டோன்னு நினச்சிடாதீங்க. என்னடா எரியலாம் பார்க்காதீங்க. ஸோ இங்கே இருக்குல்ல இந்த அடாப்டரில் இந்த ஆன் பட்டன் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட் எரியும். செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள் ஒரு செம்ம கிளியரான குவாலிட்டியை தருது. நான் இப்போது இங்கே வச்சேன் அப்படி வீடியோ எடுத்தேன் அப்படின்னா நான் குவாலிட்டியை மட்டும் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் கொடுத்தேன் அப்படின்னா அதோட இது எல்லாமே கம்மியாகுது. ஸோ இதுவே ஆட் கொடுத்தேன் அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுவே நான் இந்த மிடில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கலர் பாருங்கள் அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதா. அதே மாதிரி இதை பண்ணோன்னா வாமான கலருக்கு மாறுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப வாமாக இருக்க மாதிரி ஒரு கலர். நெக்ஸ்ட் இது ஒயிட்டு. நெக்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் லைட்டான ஒயிட்டு மாதிரி இருக்கும். இப்போ இதை வச்சேன் அப்படின்னா என்னோடய ஃபேஸோட குவாலிட்டி மட்டும் கிளியராக தெரியுது. அதே மாதிரி பேக்ரவுண்டில் இருக்க லைட்டும் கொஞ்சம் கிளியராகவே தெரியுது. ஸோ இது நல்ல ப்ராடக்ட் தான். இதோட ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் கமெண்ட்டில் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. ரேட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் இருக்க ஒரு இந்த ரிம் லைட்டை வச்சு தான் நம்மளோட டிபிஐ இப்போ செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிபிஐ செட் பண்ணிட்டு நான் ஒரு போஸ்ட்டு போடுறேன். ஸோ அது எப்படி இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ரிம் லைட்டை பற்றியான இது ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க.